மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் இயர்லி ரிவோல்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா பாளையக்காரர்ஸ் அவங்கள பற்றி பார்த்தோம். இப்போ வந்து புலித்தேவர்ஸ், அப்போ அதில் வந்து ஃபேமஸ் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவரை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்க வந்து சவுத் இந்தியாவில் வந்து என்ன செஞ்சாங்க, புரட்சி அப்படின்றது வந்து இவங்களால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த உங்களுக்கு பிக்சர் கூட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிக்சர் கூட போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். த ஆன்செஸ்டர் ஆஃப் கட்டபொம்மன். இவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ், வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ், இவங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். The ancestor of the Kattapomman belonged to Andhra. They migrated to Tamil country during the 11th century as a feudatory under the Pandyas. என்னது ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ரூல்டு என்னது வீரபாண்டியபுரம். அப்போ பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் இட்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படின்றது வந்து மாறி கட்டபொம்மன் வந்து ஆந்திராவை வந்து சேர்ந்தவர். 11ஆம் நூற்றாண்டில் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இடம்பெயர்ந்தார்கள். பாண்டியர்கள் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலமானிய அடிப்படையில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை ஒரு தலைநகராக கொண்டு அந்த வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி செய்தார். பின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா he later became a புலிக்கார் during the rule of Nayakas. He was succeeded by his son வீரபாண்டிய கட்டபொம்மன். His wife was ஜக்கம்மாள் and his brother were ஊமத்துரை and சிவத்தையா. அப்போ இந்த நாயக்கர்களுடைய ஆட்சியின் வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஆனாங்க. ஜெகவீரபாண்டியனுக்கு பின்பு அவரது மகன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் வந்து பாளையக்காரராகிறாரு. அவருடைய மனைவி வந்து ஜக்கம்மாள். சகோதரர்கள்னு சொல்லும்போது ஊமைத்துரை மற்றும் சிவத்தையா. ஜெகவீரபாண்டியனுடைய பையன்தான் யார், வீரபாண்டிய கட்டபொம்மன். Nawab of Arcot. After the decline of Vijayanagar Empire, the Mughal established their supremacy in the south. The Nawab acted as their representatives in Karnataka. பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் was acted as the Nawab of Arcot. அப்போ விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் முகலாயர்கள் தெற்கில் தங்கள் மேலாண்மையை வந்து நிறுவனாங்க. கர்நாடக நவாப்பான முகலாயர்கள் வந்து முகலாயர்களின் வந்து பிரதிநிதியாக வந்து செயல்பட்டாங்க. அப்போ நவாப்பினுடைய அந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் அப்படின்னு சொல்லும்போது நவாப்போட ஆளுகைக்கின் கீழ் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ எதனால் அப்படின்னா நவாப்பிற்கு வந்து கப்பம் கட்டணும், வரி செலுத்தணும் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடு இருந்தது. பட் in 1792 the political condition had completely changed. Based on the Carnatic Treaty of 1792, the company gained the right to collect taxes from Panjalangurichi. The collection of tribute was the main cause for the rivalry between the English and Kattabomman. அப்போ 1792 கர்நாடக உடன்படிக்கை வந்து ஏற்பட்ட போது அரசியல் சொல்லும்போது நிலைகளில் முற்றிலுமாக மாற ஆரம்பித்தது. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையும் வந்து பெறப்பட்டது. அப்போ கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையேயான மோதல்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த வரி செலுத்துவதன் விளைவாக. அப்போ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன் மீட் ஜாக்சன். கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை வந்து சந்திக்கிறார். எப்போ அப்படின்னா in 1798 கோலின் ஜாக்சன், த கலெக்டர் ஆஃப் ராமநாதபுரம், wrote letters to கட்டபொம்மன் asking him to pay the tribute arrears. அப்போ ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் 1798 அந்த நிலுவைத் தொகையை வந்து நீங்கள் செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு வந்து என்ன செய்கிறாரு, கட்டபொம்மனுக்கு அனுப்புனார். அப்போ கட்டபொம்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை வாங்கி படிச்சுட்டு நாட்டினுடைய பஞ்சத்தின் காரணமாக அந்த நிலுவையை செலுத்த முடியாத சூழ்நிலை அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், என்னால் வரி செலுத்த முடியலைன்னு சொல்லிட்டு பதில் எழுதினார். உடனே வந்து
கோபமடைஞ்ச ஜாக்சன் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தா, ஜாக்சன் காட் ஆங்க்ரி அண்ட் டிசைடட் டு சென்ட் an expedition to punish Kattabomman. However, the Madras government directed the collector to summon the பாளையக்காரர் at ராமநாதபுரம் and hold a discussion. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கட்டபொம்மனுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சென்னை அரசாங்கம் வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு அழைப்பை வந்து விடுது. அதில் ராமநாதபுரத்தில் ஒரு கலந்துரையாடல் இருக்குது, அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யும்படி வந்து கலெக்டருக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ 1798 கட்டபொம்மன் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்பிரமணியன் மெட் த கலெக்டர் அட் ராமநாதபுரம். அப்போ 1798 கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தோட ராமநாதபுரத்தில் போய் கலெக்டரை சந்திக்கிறாரு. அப்போ 1080 pagodas balanced during the interview. Kattabomman and his minister Sivasubramanian had to stand before the arrogant collector for 3 hours அப்படின்றார். 1080 பகோடா பாக்கியை தவிர பெரும்பாலான வழியை வந்து கட்டபொம்மன் செலுத்தி விட்டதை வந்து அந்த கணக்குகள் வந்து சரிபார்த்தலுக்கு பின்பு அறிந்த ஜாக்சன் வந்து சமாதானம் அடைகிறார். அப்போ இந்த சந்திப்பின் பொழுது கட்டபொம்மன் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் ஜாக்சனின் முன் நின்று 3 மணி நேரம் வந்து நிற்க வைக்கப்பட்டனர். அப்போ கலெக்டர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, கட்டபொம்மனையும் அவரது அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய வந்து முற்படுறாரு. அப்போ கட்டபொம்மன் வந்து தன்னுடைய அமைச்சருடன் அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறார். உடனே வந்து ஊமைத்துறை தனது வீரர்களுடன் வந்து கோட்டைக்குள்ளே நுழைந்து கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவசுப்பிரமணியன் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ த கலெக்டர் இன்சல்ட் தம் அண்ட் த டயர்ட் டு அரெஸ்ட் கட்டபொம்மன் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர். கட்டபொம்மன் tried to escape with his minister. ஊமைத்துறை suddenly entered the fort with his men and helped the escape of Kattabomman, but unfortunately Sivasubramanian was taken as prisoner. அப்போ வந்து கைது செய்யப்படுறாரு. இதுக்கு அப்புறமா தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்களுடைய கூட்டு அமைப்பு அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிக்குது. டூரிங் தட் டைம் மருதுபாண்டியா ஆஃப் சிவகங்கா ஃபார்ம்ட் த சவுத் இந்தியன் கான்ஃபிடென்சி டு ரெபல் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அலாங் வித் த நெய்பரிங் பாளையக்காஸ். இந்த சூழ்நிலையில் தான் வந்து சிவகங்கையினுடைய மருதுபாண்டியர் வந்து அதற்கு அருகாமையில் இருந்த பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியின் கூட்டமைப்பு அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க. Along with them, neighboring Palayakas, this confederacy declared a proclamation which came to know Tiruchirappalli Proclamation. Kattabomman was interested in this confederacy. He tried to establish his influence over Sivagari, who refused to join with the alliance of the rebel. அப்போ திருச்சிராப்பள்ளி ஒரு பிரகடனத்தை வந்து இந்த கூட்டமைப்பு வெளியிடுது. அது திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த கட்டபொம்மன் வந்து இந்த கூட்டமைப்பின் மீது ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கிளர்ச்சி கூட்டமைப்பில் வந்து இணைகிறதுக்கு மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது வந்து கட்டபொம்மன் தன்னோட செல்வாக்கை செலுத்த முற்படுறாரு. அப்போ கட்டபொம்மன் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிவகிரியை நோக்கி முன்னேறுகிறார். அப்போ வந்து அந்த கம்பெனிக்கு கப்பம் அப்படின்னு சொல்லும்போது கப்பம் கட்டுறதுக்கு கட்டபொம்மனின் வந்து சிவகிரி மீதான படையெடுப்பு தங்கள் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதினார். அப்போ கம்பெனியின் படைகள் அப்படின்னு சொல்லும்போது பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி செல்ல ஆணையிடப்பட்டது. இப்போ ஃபால் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி மேஜர் 1799 செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் மூட் ஹிஸ் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடுறாரு. அப்போ
சிவசுப்பிரமணியன் வாஸ் டேக்கன் as a prisoner. கட்டபொம்மன் escaped to புதுக்கோட்டை. அப்போ அந்த சண்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில படைகள் வந்து 1799 செப்டம்பர் 5 வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி சண்டை போடுது. அதில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுறார். கட்டபொம்மன் என்ன செய்கிறாரு, புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடினார். On the 16th October, Veerapandiya Kattapomman was tried before an assembly of Palayakarar summoned at Kayathar. On 17th October 1799, Kattapomman was hanged as a Kayathar. Kattapomman's heroic deeds were the subject of many folk ballads which kept his memory alive among the people. அப்போ இதற்கு பின்பு அந்த புதுக்கோட்டை மன்னன் அப்படின்னு சொல்லும்போது விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து என்ன செய்கிறாரு, புதுக்கோட்டை கட்டபொம்மனை வந்து புதுக்கோட்டை ராஜா விஜயன் அங்கே தானே தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஆங்கிலேயர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிறாரு. இதன் விளைவாக வந்து நாகலாபுரத்தில் வந்து சிவசுப்பிரமணியன் வந்து தூக்கிலிடப்படுறாரு. அதே சமயத்தில் அக்டோபர் 1799 கட்டபொம்மன் கயத்தார் அப்படின்ற இடத்துல தூக்கிலிடப்படுறாரு. கட்டபொம்மனின் வீரம், நாட்டுப்பற்று இதெல்லாம் வந்து கதை பாடல்கள் இன்றளவும் அவருடைய நினைவு வந்து மக்களிடம் வந்து என்ன செஞ்சுருக்கு, நீங்காமல் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வாஸ் அ குவீன் ஆஃப் சிவகங்கை அட் த ஏஜ் ஆஃப் 16. ஷி வாஸ் மேரிட் டு முத்து வடுகநாதர். இப்போ வேலு நாச்சியார்னு சொல்லும்போது சிவகங்கை இதோட ராணி இவங்க வந்து 16 வயதுலேயே வந்து சிவகங்கையில் ராஜா முத்து வடுகநாதர் அவரை வந்து திருமணம் செஞ்சாங்க. 1772 த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அதாவது 1772 ஆற்காடு மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கையின் மீது வந்து போர் தொடுக்க ஆரம்பித்தது. அந்த படையில் பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மீது படையெடுக்கும்போது தே கில்டு முத்து வடுகநாதர் இன் காளையார் கோயில் பேட்டில். அதில் வந்து வேலுநாச்சியனுடைய கணவர் வந்து முத்து வடுகநாதர் வந்து என்ன செய்யப்படுறாரு, கொலை செய்யப்படுகிறார். அப்போ காளையார் கோவிலில் வந்து வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய மகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேலுநாச்சியார் எஸ்கேப்டு வித் ஹர் டாட்டர் வெள்ளச்சி நாச்சியார். அப்போ தன்னுடைய மகளோட வேலுநாச்சியார் என்ன செய்கிறாங்க, அந்த வெள்ளச்சி நாச்சியார் அவங்க பொண்ணு பேர், அதோடு என்ன செய்கிறாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. எங்கே அப்படின்னா அருகில் உள்ள திண்டுக்கல். அப்போ லிவ்டு அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கா அட் விருப்பாச்சி. அப்போ விருப்பாச்சி நியர் திண்டுக்கல். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல்லில் போய் விருப்பாச்சியில் போய் போய் அங்கே அடைக்கலம் தஞ்சம் புகுந்துடுறாங்க. அப்போ டூரிங் திஸ் பீரியட் த ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆர்மி அண்ட் எம்ப்ளாய்டு ஹர் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் டு ஃபைண்ட் வேர் த பிரிட்டிஷ் ஸ்டோர் தியர் அம்யூனிசன். சி அரேஞ்ச்டு எ suicide attack by the faithful follower குயிலி ஏ கமாண்டர் ஆஃப் வேலுநாச்சியார் அப்படின்ட்டாங்க. அப்போ அங்கே போய் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்களை வந்து தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய படைப்பிரிவின் உதவியோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் அந்த குயிலி அப்படின்ற ஒரு ஆளை வந்து ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன செய்கிறாங்க, சிவகங்கை அண்ட் வாஸ் அகெயின் க்ரோன் எ குயின் வித் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் குயின் ஆஃப் ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் colonial power in India. She is known by Tamils as Veeramangai and also known as the Jhansi Rani of South India. அப்போ இந்த மருது சகோதரர்களுடைய உதவியோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை கைப்பற்றி மீண்டும் என்ன செய்கிறாங்க, ராணியாக முடி சொட்டி கொண்டார். அப்போ இந்தியாவில் வந்து அந்த பிரிட்டிஷ் காலனி அப்படின்றது வந்து ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜான்சி ராணி
அதாவது தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்ற அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ். அப்போ மருது பிரதர்ஸ்ன்னு சொல்லும்போது வேர் த சன் ஆஃப் என்னது மூக்கையா பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள். த எல்டர் பிரதர்ஸ் வார் கால்டு பெரிய மருது, அதாவது வெள்ளை மருது, அண்ட் த யங்கர் பிரதர் சின்ன மருது. என்னது சின்ன மருது வாஸ் மோர் பாப்புலர் அண்ட் வாஸ் கால்டு மருது பாண்டியன். சின்ன மருது சர்வ்ட் அண்டர் த முத்து வடுகநாத பெரிய உதயத்தேவர் 1772 of Sivaganga. In 1772, the Nawab of Arcot laid Sivaganga and captured it. முத்துவடுகநாத பெரிய உதய தேவர் died in battle. அப்போ வந்து மருது சகோதரர்கள்னு சொல்லும்போது பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் அவருடைய மகன்கள் தான் அவங்க 2 பேரும். அப்போ மூத்த மகன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மருது, அது வந்து வெள்ளை மருது அப்படின்னும், இளைய மருது வந்து சின்ன மருது அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. 1772 வந்து ஆற்காட்டு நவாப்பினுடைய படைகள் வந்து சிவகங்கையை முற்றுகையிட்டு அதை என்ன செய்து கைப்பற்று. அந்த போரில் பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாத வந்து பெரிய உடையத்தேவன் போரில் வந்து என்ன செய்கிறாரு, இறந்து போயிறாரு. சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிவகங்கையினுடைய மருது சகோதரர்களால் வந்து மீண்டும் அந்த பகுதியானது வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவவர் ஆஃப்டர் எ ஃபியூ மந்த் சிவகங்கா வாஸ் ரீகேப்சர்ட் பை மருது பிரதர்ஸ் அண்ட் பெரிய மருது வாஸ் enthroned as the ruler. சின்ன மருது acted as his advisor due to the territorious activities against British. He was called the Lion of Sivaganga. அப்போ இந்த திரும்ப வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கையினுடைய மருது சகோதரர்கள் வந்து திரும்பவும் என்ன செய்கிறாங்க, சிவகங்கை பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக அவங்க என்னது இந்த சிவகங்கை இந்த லைன் ஆஃப் சிவகங்கா, அதாவது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருது சகோதரர்கள் வந்து அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 18th century அப்படின்னு சொல்லும்போது in the later half of the 18th century the rebellion against the British was carried by மருது பிரதர்ஸ் in South India. அப்போ அதன் விளைவாக தான் வந்து 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வந்து மருது சகோதரர்களால் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி அப்படின்றது வந்து செயல்பட ஆரம்பித்தது. காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட், அதாவது கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க் டு டெத் அண்ட் ஹிஸ் பிரதர் என்னது ஊமைத்துறை அண்ட் அதர்ஸ் ஃபெல் டு சிவகங்கா வேர் மருது பாண்டியா கேவ் ப்ரொடெக்ஷன் டு தம். த மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் Sivaganga did not like the interference of the company in their internal politics. The company waged war against Sivaganga for these two causes அப்படின்றாங்க. அப்போ இந்த மோதலுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் இறந்ததுக்கு பின்பு அவருடைய சகோதரர் ஊமைத்துறையும் மற்றவர்களும் வந்து சிவகங்கைக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே வந்து மருது சகோதரர்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஊமைத்துறைக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறாங்க. அப்போ சிவகங்கையில் வந்து வியாபாரிகள் வந்து தங்களுடைய உள்நாட்டு கொள்கையின் அடிப்படையில் கம்பெனியினுடைய தலையீடு, அதாவது ஆங்கில அரசினுடைய தலையீட்டை விரும்பவில்லை. இந்த 2 காரணங்களுக்காக தான் வந்து எனது சிவகங்கைக்கு எதிராக வந்து போர் அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பித்தது. இதன் விளைவாக செகண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சவுத் இண்டியன் ரிபல்லியன், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சி. இந்த தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லும்போதே 1801 மருது பிரதர்ஸ், அதாவது வீரபாண்டியன், கட்டபொம்மன், ஊமைத்துறை அண்ட் செவத்தையா என்னது எஸ்கேப்டு ஃப்ரம் என்னது பாளையங்கோட்டை பிரிசனர் ரீச்ட் என்னது கமுதி. அப்போ பிப்ரவரி 1801 கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை, செவத்தையா வந்து பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. எங்கே அப்படின்னா கமுதிக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து வந்து தன்னுடைய தலைநகர் சொல்லும்போது சிறுவயலுக்கு அவர்களை வந்து சின்ன மருது என்ன செய்கிறாரு, அழைத்து செல்கிறாரு. அங்கே கட்டபொம்மனோட சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க,
பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து திரும்ப வந்து புனரமைக்க ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் தியர் ஆன்செஸ்ட்ரல் ஃபோர்ட் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் த கொலின் மக்காலே retook the fort in April and the பாளையக்கார brothers sought shelter in சிவகங்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவரையே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடைய கண்டினியூஷனை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.